அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால், தங்கு தடையில்லாமல் வாழ்க்கையில் நமக்கான ரிஸ்க் கிடைத்து கொண்டே இருப்பதற்கான சிறந்த வழியையும், குறிப்பாக திருக்குர்ஆன் அதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம் அதை பெற்றுத்தரப்போகிறது என்பதையும் தான் பார்க்க போகிறோம். காணொளியை முழுமையாக பாருங்கள், இறுதி வரை பாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் இந்த காணொளிக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். அவசியமாக அதுவும் கருத்தில் கொள்ளப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபா தோழர்களில் ஒருவர், முக்கியமான சஹாபி இப்னு மஸ்ஊத் என்று வரலாற்றில் அறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் முழு பெயர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முக்கியமான சஹாபி. அவங்க எக்கச்சக்கமான குர்ஆனுக்கு விளக்கங்களையும் விரிவுரைகளையும் தந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் 4 பேரிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை படியுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். 4 பேரிடத்திலிருந்து ஹுதில் குர்ஆன மின் அர்பா, 4 பேரிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன் எனக்கு எப்படி இறங்கியதோ அப்படியே எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 4 பேர்த்த போய்க்கங்கன்னாங்க. அந்த 4 பேரில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா. என்ன சூரா? சூரா வாக்கியா. சூரா வாக்கியாவை பற்றி என்ன வந்திருக்கிறது ஹதீஸிலே? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனில் சில சூறாக்கள் அதை யோசித்து அதிலே சொல்லப்படக்கூடிய தகவலை அப்படியே ஆராய்ந்து அதிலே நான் மூழ்கி போய் எனக்கு நரைமுடி வந்துவிட்டது என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷையபத்னி சூரத்து ஹூத், ஹூத் என்கின்ற அத்தியாயமும், வல் வாக்கியா, வாக்கியா என்கின்ற அத்தியாயமும், அம்மை தஸாஅலூன் வல் முர்சலாத், முர்சலாத் என்கின்ற அத்தியாயம், அம்மா ஜுசுவினுடைய முதல் அத்தியாயம் சபா, அதே போன்று இதஷம்சு குவ்விரத் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் என்னை நரைக்க செய்து விட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த அத்தியாயங்கள் அல்லாஹு தஆலா சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறான். சொர்க்க நரகத்தை பற்றி சொல்கிறான். இன்னும் 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 யோசிக்க வேண்டிய அல்லாஹுவின் பேரருளை, அல்லாஹுவினுடைய வல்லமையை சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அதை நான் யோசித்து 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 ஒரு கட்டத்தில் அதுவே எனக்கு நிறை வருவதற்கு காரணமாகனது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்று சூரத்துல் வாக்கியா என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தியை தான் இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்ல போகிறாங்க. இப்னு அசாக்கிர் என்கின்ற நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆறாங்க. அவங்களுடைய கடைசி கட்டம், மரது மௌத் என்று சொல்வார்களே, இறுதி கட்டம். அந்த நேரத்தில் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்க்க போகிறாங்க. போனவுடனே கேட்டாங்க, உங்களுடைய ஆவல் என்ன, உங்களுக்கு இப்போ என்ன ஆவலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹுடைய ரஹ்மத்து தான் எனக்கு இப்போ பேர் ஆவலாக இருக்குது, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது. சரி, உங்களுடைய முறையீடுதல் என்ன, எதை பற்றி நீங்கள் இப்போ முறையிட்டு கொண்டு இருக்கீங்க? என் ரப்பிட்ட நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் முறையிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஏதாவது மருத்துவரை உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்யட்டுமா, உங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, மருத்துவர் வந்தாலும் எனக்கு நோய் கூடுமே தவிர குறையாது. ஏன்னா இந்த நோய்க்கு யாரும் மருந்து தர முடியாது. மௌத்துக்கு யாராவது மருந்து கொடுக்க முடியுமா? உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு, ஆனால் மரணம் என்ற நோய்க்கு மருந்தே கிடையாது இல்லையா? அப்போ இந்த நோய்க்கு கூடுமே தவிர மருத்துவர் வந்தால் அது குறையலாம் செய்யாது அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மரணத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிறார் இப்னு மஸ்ஊத்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு, சரி உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சில உதவிகள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு பெண் குழந்தைகள்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய ஃப்யூச்சர் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் விட்டுட்டு போக வேண்டாமா? அவங்களுக்குன்னு ஏதாவது 4 வேண்டாமா? அவங்க நாளைக்கு நிக்கா செய்யணும், அவங்களுக்கான தேவை இருக்குது. அதனால் நான் என்னுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கு சில பொருளாதார உதவி செய்கிறதுக்குன்னு விருப்பப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். யோசிச்சு பாருங்களேன், முடியாத சந்தர்ப்பம், நெருக்கடியான காலகட்டம், ஒரு 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 நோயிலையும் நொம்பலத்துலையும் ஆஸ்பத்திரிக்கும் ஊடுக்கு அணைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் தானாக ஒருத்தர் முன் வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும் பொழுது எந்த மனசு தான் வேண்டான்னு சொல்லும்?
பெருந்தன்மையோடு சில மக்கள் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அவங்களுடைய ஆள் மனதிலிருந்து மனசில் அவங்களோ அல்லது அவங்கள சார்ந்தவங்களோ ஏங்க வர்றது ஏன் நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்க, ஏன் தட்டி விடுறீங்க, வாங்கிக்கங்க, அல்லாஹ் தர்றது தானே இது அப்படின்னு சொல்லிடுவோம். அது யதார்த்தம் அதுதான். ஆனால் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், வேண்டாம் ஹலீஃபா, உங்களுடைய இந்த உயர்ந்த உபகாரத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். ஆனால் என் பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கிஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் இரவும் அவர்கள் வீட்டிலே ஓதி வருகிறார்கள். என் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்த நால்வரிடத்திலிருந்து குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களோ அந்த நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் கரஅல் வாக்கிஅத மன் கரஅல் வாக்கிஅத ஃபீ குல்லி லைலத்தின் லன் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா. யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் இரவிலும் சூரா வாக்கியாவை ஓதுகிறாரோ ஒரு பொழுதும் அவர்களுக்கு வறுமை வராது, ஒரு பொழுதும் அவர்களுக்கு ஏழ்மை வராது, பொருளாதார நெருக்கடி வராது. ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்க டெய்லி அதை ஓதிட்டும் இருக்கிறாங்க. எனவே ஹலீஃபா உஸ்மான் அவர்களே, எனக்கு உங்கள் பொருளாதார உதவி வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு வறுமையை தரமாட்டான், என் பிள்ளைகளுக்கு ஏழ்மையை கொடுக்க மாட்டான், பொருளாதார சிக்கலை தரமாட்டான். ஏன்னா அவங்க வாக்கியாக ஓதுறாங்க. ஒரு காலம் அவர்களுக்கு ரிசுக்கில் தட்டுப்பாடு ஏற்படாது அப்படி நம்புகிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பெருந்தன்மையோடு நோண்டுட்டாங்க. அந்த இடத்துல இருந்து வரலாற்றில் எழுதுகிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறப்பான முறையில் வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரிய பெரிய உயர்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையிலே கஷ்டமும் ஏழ்மையும் வரவே இல்லை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நம்பிய விதம், அதை சொல்லிக் கொடுத்த விதம், அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலனது. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து வசியச் செய்து கொள்கிறேன். அற்புதமான சூரா இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஓத வேண்டிய சூரா இது. சூரா வாக்கியாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும், வீட்டிலே உட்கார்ந்தால் இரவு நேரத்திலே நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மக்ரீப் தொழுது முடித்து விட்டால் கண்டிப்பாக எல்லோரும் சூரா வாக்கியாவை ஓதுவதற்கு முயற்சியுங்கள். வல்ல அல்லாஹ் அதன் மூலமாக பெருங்கொண்ட பரக்கத்தை தருகிறான். ஏழ்மையும் வறுமையும் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்